வணக்கம். இன்றைய முக்கிய தமிழ்நாடு செய்திகளுடன் வந்திருப்பது உங்கள் செய்தி வாசிப்பாளர் ஜான்வி. செய்திகள் இதோ. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலை முதல் அனைத்து மாவட்டங்களிலும் பலத்த பாதுகாப்புடன் விறுவிறுப்பாக தொடங்கியுள்ளது. வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்படுவதாக வந்த புகாரை அடுத்து முக்கிய அரசியல் பிரமுகரின் வீட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை. நாளை நிதியாண்டு முடிவடைவதை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு துறை அலுவலகங்களும் நள்ளிரவு வரை செயல்படும். தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டின் இறுதி வர்த்தக நாளான இன்று மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் பெருமளவு சரிவை சந்தித்துள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் கொளத்தூர் மற்றும் சேப்பாக்கம் தொகுதிகளில் முக்கிய வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். பௌர்ணமி கிரிவலத்தையொட்டி விழுப்புரம் திருவண்ணாமலை இடையே நாளை மறுநாள் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏப்ரல் 4 வரை மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுடன் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்த தமிழ்நாடு செய்திகள் நாளை காலை. நன்றி, வணக்கம்.